வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகளிர் செஸ் உலகக்கோப்பையில் 19 வயதான இந்திய வீராங்கனை திவ்யா சாம்பியன். டை பிரேக்கர் முறையில் நடந்த இறுதிப் போட்டியில் 38 வயதான கோனேரி ஹம்பியை வீழ்த்தி அசத்தல். இந்திய மகளிரின் சிந்தூர் அழிக்கப்பட்டதற்கு விமானப்படை வலுவான பதிலடி கொடுத்ததாக மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் விளக்கம். தோல்வியை ஒப்புக்கொண்டு பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதாலேயே ஆபரேஷன் சிந்தூர் போரை நிறுத்தினோம். வெளியில் இருந்து எந்த அழுத்தமும் வரவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்துக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுப்பு. ஸ்ரீநகரில் 3 தீவிரவாதிகளை என்கவுண்டர் செய்த இந்திய ராணுவம். பெஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூசா என்ற தீவிரவாதியும் கொல்லப்பட்டதாக தகவல். திருச்சி முக்கொம்பு அணைக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர்வரத்து வினாடிக்கு 1 லட்சம் கனஅடியாக அதிகரிப்பு. கடல் போல் காட்சி தரும் அணையின் பிரத்யேகமான ட்ரோன் காட்சிகள். பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 7120 கனஅடி நீர் வெளியேற்றம். பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,15,000 கனஅடியாக உயர்வு. கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தால் அருவியில் குளிக்க நீடிக்கும் தடை. மோசடி வழக்கில் கைது செய்தபோது ஊறுகாய் கூட கொடுக்காமல் தனிமை சிறையில் அடைத்து வைத்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உருக்கம். செத்தாலும் சாவேன், அதிமுகவை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என கண் கலங்கினார். நீதிபதி GR சுவாமிநாதன் சாதி ரீதியாக செயல்படுவதாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பேசி விவகாரம். வழக்கை தலைமை நீதிபதிக்கு மாற்றி உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் GR சுவாமிநாதன், ராஜசேகர் அமர்வு உத்தரவு. வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிராக நீதிபதி GR சுவாமிநாதன் அளித்த நீதிமன்ற அவமதிப்பு புகாரை திரும்ப பெற கோரிக்கை. சென்னை, மதுரையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். சேலம் அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் உலாவரும் எலிகள். சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் அச்சம். ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் வாழ்க்கையை முடித்து விட்டார்கள். பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதிக்காதது குறித்து செல்வ பெருந்தகை விமர்சனம். சொன்னோடனே இப்ப அவரை கைவிட்டது யாரு? இதுதான் பாஜக RSS உடைய சித்தாந்தம். பிரித்தாளும் கொள்கையில் பாஜகவுக்கு நிகரான கட்சி இந்த தேசத்தில் எங்கும் இல்லை. அதுதான் இப்ப OPS கைவிட்ட கதை. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருநெல்வேலியில் பட்டியலின இளைஞர் ஆணவ கொலை என புகார். சகோதரியை காதலிக்க வற்புறுத்தியதால் கொன்றதாக சரணடைந்தவர் தகவல். காவல் உதவி ஆய்வாளர்களான கொலையாளியின் பெற்றோர் சரவணராஜன், கிருஷ்ணகுமாரி மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு. இருவரையும் கைது செய்ய கோரி தூத்துக்குடியில் கவினின் உறவினர்கள் நடத்தும் சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து முடக்கம். மாநிலங்களவை உறுப்பினராக அதிமுகவின் தனபால், இன்பதுரை பதவியேற்பு. தமிழில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். கரூர் பள்ளப்பட்டி அருகே பள்ளிக்கு நடந்து சென்ற சிறுவனை துரத்தி கடித்த நாய். அதிர்ச்சி CCTV காட்சி வெளியாகி பரபரப்பு.
1.5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்கும் சோனி நிறுவனத்தின் வழக்கை சென்னைக்கு மாற்ற முடியாது. இளையராஜாவின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். மகளிர் செஸ் உலகக்கோப்பையில் 19 வயதான இந்திய வீராங்கனை திவ்யா சாம்பியன். டை பிரேக்கர் முறையில் நடந்த இறுதிப் போட்டியில் 38 வயதான கோனேரி ஹம்பியை வீழ்த்தி அசத்தல். இந்திய மகளிரின் சிந்தூர் அழிக்கப்பட்டதற்கு விமானப்படை வலுவான பதிலடி கொடுத்ததாக மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் விளக்கம். தோல்வியை ஒப்புக்கொண்டு பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதாலேயே ஆபரேஷன் சிந்தூர் போரை நிறுத்தினோம். வெளியில் இருந்து எந்த அழுத்தமும் வரவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்துக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுப்பு. ஸ்ரீநகரில் 3 தீவிரவாதிகளை என்கவுண்டர் செய்த இந்திய ராணுவம். பெஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூசா என்ற தீவிரவாதியும் கொல்லப்பட்டதாக தகவல். திருச்சி முக்கொம்பு அணைக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர்வரத்து வினாடிக்கு 1 லட்சம் கனஅடியாக அதிகரிப்பு. கடல் போல் காட்சி தரும் அணையின் பிரத்யேகமான ட்ரோன் காட்சிகள். பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 7120 கனஅடி நீர் வெளியேற்றம். பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,15,000 கனஅடியாக உயர்வு. கரை உரண்டு ஓடும் வெள்ளத்தால் அருவியில் குளிக்க நீடிக்கும் தடை. மோசடி வழக்கில் கைது செய்தபோது ஊறுகாய் கூட கொடுக்காமல் தனிமை சிறையில் அடைத்து வைத்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உருக்கம். சிறைக்குள்ளே ஒரு சிறை இருட்டாக வைத்தீர்கள். ஒரு ஊறுகாய் கூட கொடுக்க விடாமல் தடுத்தீர்கள். நீங்கள் கேட்ட இடத்தில் கைது பண்ணா செத்தாலும் சாவேன், அதிமுகவை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என கண் கலங்கினார். நீதிபதி GR சுவாமிநாதன் சாதி ரீதியாக செயல்படுவதாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பேசி விவகாரம். வழக்கை தலைமை நீதிபதிக்கு மாற்றி உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் GR சுவாமிநாதன், ராஜசேகர் அமர்வு உத்தரவு. வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிராக நீதிபதி GR சுவாமிநாதன் அளித்த நீதிமன்ற அவமதிப்பு புகாரை திரும்ப பெற கோரிக்கை. சென்னை, மதுரையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். சேலம் அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் உலா வரும் எலிகள். சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் அச்சம். ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் வாழ்க்கையை முடித்து விட்டார்கள். பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதிக்காதது குறித்து செல்வ பெருந்தகை விமர்சனம். சொன்னோடனே இப்ப அவரை கைவிட்டது யாரு? இதுதான் பாஜக RSS உடைய சித்தாந்தம். பிரித்தாளும் கொள்கையில் பாஜகவுக்கு நிகரான கட்சி இந்த தேசத்தில் எங்கும் இல்லை. அதுதான் இப்ப OPS கைவிட்ட கதை. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருநெல்வேலியில் பட்டியலின இளைஞர் ஆணவ கொலை என புகார். சகோதரியை காதலிக்க வற்புறுத்தியதால் கொன்றதாக சரணடைந்தவர் தகவல். காவல் உதவி ஆய்வாளர்களான கொலையாளியின் பெற்றோர் சரவணராஜன், கிருஷ்ணகுமாரி மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு. இருவரையும் கைது செய்ய கோரி தூத்துக்குடியில் கவினின் உறவினர்கள் நடத்தும் சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து முடக்கம். மாநிலங்களவை உறுப்பினராக அதிமுகவின் தனபால், இன்பதுரை பதவியேற்பு. தமிழில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். கரூர் பள்ளப்பட்டி அருகே பள்ளிக்கு நடந்து சென்ற சிறுவனை துரத்தி கடித்த நாய். அதிர்ச்சி CCTV காட்சி வெளியாகி பரபரப்பு.
₹1.5 கோடி நஷ்டஈடு கேட்கும் சோனி நிறுவனத்தின் வழக்கை சென்னைக்கு மாற்ற முடியாது. இளையராஜாவின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம்.